ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கருவாடு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வந்து கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வந்து வெடித்த பிறகு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு தொக்குக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துப்போம். நான் 2 தக்காளியை வந்து நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து அந்த தொக்குக்கு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால் வந்து 2 தக்காளியை நல்லா தொக்கு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தொக்குக்கு காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துக்கோங்க. கருவாடு வந்து நல்ல ஹாட் வாட்டரில் நல்லா அலசிடுங்க. அந்த கல்லெல்லாம் போன அப்புறம் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தொக்கில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. கருவாடு வந்து நல்லா வேகட்டும். ஸோ நம்ம அளவாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு நல்லா கருவாடு வேகிற வரைக்கும் நல்லா வந்து கொதி விடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயிலே சேர்ந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சுட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் சாதத்தில் பரட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து சைடிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு கருவாடு தொக்கு. நம்ம சேனலில் நிறைய கருவாடு ரிலேட்டடான ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது. கருவாடு சம்பல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு ஃப்ரை இதெல்லாம் இருக்குது. கருவாட்டு குழம்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்ஸ் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா ஐகார்டில் வரும். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.